சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனிமொழு முதலுமாய் அதற்கோர் உற்றுமாய் ஆரூர் ஆதியாய் வடங்கராய் நடங்குலாயினரில் ஒத்தி திருமுகமாருடன் பொன்னிருதோர்களுமாய் சித்தித்திருக்குமோது கண்டேன் செயல் மாண்டடங்க முத்தி கமலத் துருகி பெருகி புவனமுத்தி தத்தி கரைபுரணம் பரமாந்த சாதனத்தி சுவையேறும் செந்தன பன்னூல் வழக்கம் ஸ்ரீ ஜெகநாதன் அந்தழுக்கால் செட்டிக்கு ஞானமான நட்டாத பெருமானுடைய கருணையினாலே நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெருமந்தத்தில் பிறந்தவர்கள் இருந்த பரவலாளர்கள் இயம்பர்கள் அனைவருக்கும் இது அன்பார்ந்த ஆறாவது பாடல் இப்பொழுது பார்ப்போம். இந்த பக்கம் 20 ஆறாவது பாடல் அது. இந்த உடல் நாசோற்பத்திகளோடு கூடி இனிய ஆகாரமயத்து இருக்கும். அவ் ஆகாரம் வந்த பரிணாமத்தால் விரதம் உண்டாம். விஷயம் மருவி சங்கதோடத்தால் குணசங்கச் சார்பால் அந்த உயிர் சர்வ பரிபூரணனானாலும் அகர்த்தாவுமா வந்த முருவன் என்போல் எண்ணில் தந்தை மகன் புழை கண்டோரிடை குடிக்குமா போல் சங்கரனால் ஆன்மாவும் பந்திக்கப்படுவன். உயிர் உடம்பெடுக்கிறது, உடம்போடு கூடி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இப்படி உடம்பு கொண்டே இருக்கிறது. அது எப்படி நடக்கிறது அந்த நிகழ்ச்சி அப்படின்றத இந்த பாட்டில் நமக்கு சொல்லுகிறார். இந்த உடல் நாசோற்பத்திகளோடு கூடி, நாசம் உற்பத்தி, இதை நான் முதல்ல அவர் சொல்லும் பொழுது இறந்த உடனேயே உயிர் பிறந்துடும்னு சொல்றதுக்கு இல்லைன்னு கண்மம் பக்குவப்பட்டிருக்கு. அந்த பக்குவ கண்மத்தை அனுபவிப்பதற்காக திரும்பவும் உயிர் உடனே பிறக்கிறது. கண்மம் பக்குவப்படாதிருந்தால் பிரளயம் போனது போனதாகத்தான் இருக்கும், உடனே பிறக்காது. பிரளயம்னா அழிவு என்கின்ற அளவில் தான் சொன்னார். அதாவது நம்மால் பார்க்க முடியாது அந்த உயிர் திரும்பவும் உடலெடுத்து வராது என்று இருந்தார். கண்மத்தை அறிந்து உயிரோடு கூட்டுகின்றவன் இறைவனானாலும் கண்மம் பக்குவப்பட்டிருந்தால் அன்றி இறைவன் உடல் தரமாட்டான். அதனாலே இந்த உடல் இயற்கையா இதுக்கு என்னன்னா நாசத்தில உற்பத்தி, இறந்தால் பிறக்கும். இந்து கொண்டு இருந்தால் திருப்பி பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் நாசோற்பத்தி அப்படின்ட்டார். இந்த உடல் நாசோற்பத்திகளோடு கூடி நாசத்திலே உற்பத்தி, இந்த நிலைமைகள் திரும்ப திரும்ப உயிருக்கு வருகிறபடியினாலே அது நாசோற்பத்திகள் என்று அதை பன்மையா சொன்னார். ஒரு தடவை இறந்து பிறந்தா அது நாசோற்பத்தின்னு சொல்லலாம். தொடர்ந்து அந்த மாதிரி இறந்து பிறந்து வந்து கொண்டே இருக்க நாசோற்பத்திகள் இந்த உயிரை தொடுகிறது. அதனோடு கூடி இனிய ஆகாரமயத்து இருக்கும்.
ஆகாரமயம், அதாவது அன்னமயம், உணவு மயத்திலே இருக்கிறது. உணவினால்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் சோத்தால் அடித்த சவரணம் சாப்பிடாமல் இருந்தால் என்னடா ஆகும்? சவரம் வைத்துக் கொண்டுதானே சித்திரம் எழுத வேண்டும். உடம்பு இருக்கணும்னா ஆகாரம் கொடுக்கணும் உடம்புக்கு. அதான் அன்னமயம். அன்னமயத்தை உங்களுக்கு இந்த ஆகாரமயம்னு சொல்லிட்டார். ஆகாரம் வந்த பரிணாமத்தால் இரதம் உண்டாம். அன்னம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆகாரம் இருக்கிறது, அந்த ஆகாரம் உள்ள போய் ஜீரணமான பொழுது வீரியம் வருகிறது. உடம்புக்கு அந்த ஆற்றல் வருகிறது. சோறு இல்லைன்னா சூடு கிடக்கும். இல்லையா? சக்தி இல்லாத உயிர் என்ன பண்ணும்? சிவனேன்னு கிடக்கும். அதுதான் உறுதியை சொல்லணும். சோறு இல்லைன்னா சூடு கிடக்கும். இந்த அன்னம் போன உடனே என்ன ஆகிறது? அன்னத்தினாலே வீரியம் உண்டாகிறது, உடம்புக்கு ஒரு ஆற்றல் உண்டாகிறது. அதுதான் வந்த பரிணாமத்தால் அந்த ஆகாரம் ஒரு பரிணாமம், ஒரு பிரிவடைகிறது. ஆகாரம் அப்படியே உள்ள போய் அப்படியே இருக்கிறது இல்லை, அப்படியே இருந்தால் உயிருக்கு ஆபத்து. அது உள்ள போய் ஜீரணம் ஆயிடுது. அது ஜீரணம் ஆனோம்னா அந்த வீரியம் உடலுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதுதான் ரசம்னா. இரதம் உண்டாம். இரதம்னா இந்த தேர்னு அர்த்தம் உண்டாகும். ரசம் உண்டாகும். ரசம் என்பது இந்த சாவா சொல்றது ஒரு மாசம் மாதம் சொல்ல முடியாது. ரசம் உண்டாகும். அப்புறம் விடயம் மருவி சங்கதோடத்தால் விடயம் மருவி சங்கதோடம். சங்கம்னா சேர்க்கை. 10 பேர் சேர்ந்தா சங்கம் இல்லையா? சங்கம்னா சேர்க்கை. இந்த உடம்புல சக்தி வந்த உடனே அவன் ஆட்டம் போட ஆரம்பிச்சோம். விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகிறது. அந்த சேர்க்கையினாலே தோஷம் உண்டாகிறது, குற்றம் உண்டாகிறது. உடம்புல தெம்பு இல்லைன்னா இருக்கிறான்னு தெரியாமல் சொல்லு கிடமா. விவகாரம் எதுவும் பண்ண மாட்டான். சங்க தோஷம்னா சேர்க்கையினுடைய தோஷம். அதாவது விஷய கூட்டத்தினுடைய குற்றம். உடனே ஒரு இடத்துக்கு போகணும். உடம்புல தெம்பு இல்லைன்னு சொன்னா இவன் டாஸ்மார்க்குக்கும் போக மாட்டான், கோயிலுக்கும் போக மாட்டான். நல்ல சங்க தோஷமும் நல்ல சங்கமும் வராது, கெட்ட சங்கமும் வராது. வயிற்றிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சு உடம்புல ஒரு பலம் வந்துட்டுன்னா அதை செய்யணும் இதை செய்யணும்னா விஷயாதிகளுடைய சேர்க்கை அவனுக்கு அதிகமாயிடும். அதுதான் சொன்னார், விஷயம் மருவு சங்கதோடத்தால். அந்த சேர்க்கை குற்றம் வருகிறது, அந்த தோஷம். அப்போ மனத்தோடு பொருந்திய 3 குணங்களினுடைய சேட்டை அதிகரிக்கும். உயிரினிடத்திலே முக்குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அது அந்த கரணத்தை செலுத்தக்கூடியவர்கள் முக்குணங்கள். அது மூலப்பிரகிருதியினுடைய வடிவம். இந்த சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற 3 குணங்களும் சுழன்று வந்து கொண்டே இருக்கும். அந்த குணதோஷம் வருகிற பொழுது சத்துவகுணம் மேம்பட்டிருந்தால் நல்ல விஷயங்களுக்கு போவான். ராஜகுணம் இருந்தால் வம்பு அடிக்கடி அதில் வாரிக்கு போவான். தாமத குணம் ஏற்பட்டிருந்தால் கொலை கொள்ளை திருடு முதலாகிய தவறான காரியங்களுக்கு போகும். இந்த மாதிரி அந்த 3 குணங்களில் எது மேம்பட்டு இருக்கிறதோ
அதை பொறுத்து உயிருக்கு குற்றம் உண்டாகிறது. அதனால்தான் என்ன பண்றாங்க ஞானிகள், விரதம் இருக்கிறார். ஆகாரத்தை அதிகமாக போட்டு உடம்புக்கு வீரியம் அதிகமாக போச்சுன்னா உடம்பு ஆட்டத்துக்கு ஆசைப்படும். ஆகாரத்தை குறைச்சி நிச்சயமான விரத நாள்களில் வெங்காயத்தை போடாத, முருங்கைக்காயை போடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பாருங்கள கன்னி நோன்பில் இருக்கிறவர்கள் அவங்க மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி இதைத்தான் சாப்பிடுவாங்க. காரம், புளி, உப்பு இந்த மூணையும் குறைச்சிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வீரியத்தை அதிகம், உடம்புல பலத்தை வீரியத்தை அதிகப்படுத்திவிட்டா உடம்பு சும்மா இருக்காது, அதை இதை கேட்கும். அதுதான் சங்கதோஷம்னா சேர்க்கையினாலே உண்டாகிற குற்றம். குணசங்கச்சார்வால், குணசங்கச்சார்வால் குணத்தோடு கூடி வருகின்ற தன்மையால், முக்குணங்களோடு கூடி வருகின்ற தன்மையினாலே. ஒரு இடத்துல சிவஞான முனிவர் சேனாவரையரை தாங்கி பிடிக்கிறார். அவருக்கு சேனாவரையர்ல ரொம்ப இஷ்டம் சிவஞான முனிவருக்கு. சேனாவரையர் ஒரு இடத்துல ஒரு இலக்கண தவறை செய்திருக்கிறார். இருவேறுட்டாகு பெயர், அன்மொழி தொகை, இந்த ரெண்டும் வித்தியாசம் சேனாவரையருக்கு தெரியல. அது ரெண்டும் ஒண்ணுதான்றார். அப்ப அந்த கேள்வியை மாணவன் சிவஞான முனிவரிடத்துல எடுத்துக் கொள்ளுகிறான். நீங்க எப்ப பார்த்தாலும் சேனாவரையர் என்னவோ ரொம்ப அவசரமா தூக்கி வைக்கிறீங்களே, அவரு இருவேறுட்டாவிற்கும் அனுமதிக்கும் வேறுபாடு இல்லாமல் சொல்லிவிட்டாரே. அது சிவஞான முனிவருடைய முதற்சூத்திர விருத்தி, பாயிர விருத்தியில அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது சொல்றாரு, முக்குணங்களும் மாறி மாறி வருதல் எத்துணை மெய்யறிவாளர்களுக்கும் முக்குணங்களும் மாறி மாறி வருதல் புரோபடி தாமத குணத்தால். அந்த மாதிரி அவர் சேனாவரையர் சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி அவரை இகழற்க, இதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்லை, அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தாரு, நச்சினார்க்கினியர் போல யாம் பிடித்ததை சாதிப்பேன் என்னும் செருக்கால் யாண்டும் மயங்காமையில். அது 3 குணங்களும் மாறி மாறி வருகிறது என்ன சிவஞான முனிவருக்கு தான் உண்டா, சேனாவரையருக்கு தான் உண்டா? இது நச்சினார்க்கினியருக்கு இல்லையாது. யாருக்கும் யாருக்கிட்டாவது ஒரு பிடித்தம் ஒன்று எடுத்தோம்னா அவரோட தூக்கி வச்சு பேசுவாங்க, மற்றவங்களை மட்டம் தட்டிடுவாங்க. இது சிறந்த புலவர்கள் ஞானிகளுக்கு கூட அந்த இடத்துல அது பல இடங்கள் அது மாதிரி எழுதி. அப்போ இந்த முக்குணங்களும் மாறி மாறி வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த முக்குண பயம், இந்த ஆன்மாவானது முக்குண வயப்பட்டு இருக்கிறது. ஏன்னா முக்குண வயமாகத்தான் மூலப்பிரகிருதி இருக்கிறது. அந்த மூலப்பிரகிருதியில தான் ஆன்மதத்துவம் 24 வருது. பிறகு மூலப்பிரகிருதியே முக்குண வயம் என்று சொன்னால் ஆன்மதத்துவம் 24 அந்த முக்குண வயப்பட்டுத்தானே செயல்படும். பஞ்ச தன்மாத்திரைகளாகட்டும், ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களாகட்டும், ஐம்பூதமாகட்டும், இதெல்லாம் தன்னை பிரவர்த்தித்த அந்த முக்குணத்தினுடைய வயமாகத்தான் செயல்படும். அதனால உடம்புல உங்களுக்கு உயிருக்கு இந்த சேர்க்கை, அதுதான் சங்கதோஷம். சேர்க்கையினாலே உண்டாகிற உயிருக்கு அந்த மாதிரி குற்றம் கிடையாது. உயிர் பரிபூரணமான சித்து, சர்வ பரிபூரணம் என்று அதை சொல்லணும். சிவத்தை போல உயிர் சர்வ பரிபூரணம். ஆனாலும் சங்கதோஷத்தினாலே அதுக்கு இந்த குந்தரமெல்லாம்
வந்து சேர்ந்தது. பசுங்கன்று அதை அனுப்புற பொழுது பன்றி மந்தையில் அது போகுது, அது கூடவே திரும்பி வருது. அது பன்றி என்ன சொல்லுதோ அது அதுவும் சொல்லுது. அது காரணனுடைய சேர்க்கையை தவிர அடிக்கடி இயல்பல்ல. இதுதான் ஒரு சங்கதோடத்தினுடைய சாதனாலே இருந்தார். அந்த உயிர் சர்வ பரிபூரணனானாலும் எல்லாவற்றாலும் நிறைந்தவன். சர்வ பரிபூரணன் என்பது இறைவனுக்கே உள்ள பெயர். இந்த உயிர் சர்வ பரிபூரணன் தான், எல்லாவற்றாலும் நிறைந்தவன். அப்படி சர்வ பரிபூரணனாக இருந்தாலும் இப்பொழுது அகர்த்தாவாக இருக்கிறான். எதையும் தானே செய்ய முடியாதவனாக, இன்னொருத்தர் காட்ட ஏவ அந்த முறையிலே செய்யக்கூடியவனாக இருக்கிறவன் அகர்த்தா. கர்த்தா என்றால் தானே தலைமையாக செய்யறது. அகர்த்தான்னா கர்த்தா இல்லாமல் இருக்கிறான். யாராவது ஆட்டி விட்டால் ஆறுவர் ஆடாதாரு. அகர்த்தாவாக ஆயிட்டான். காரணம் சங்கதோஷம். வீட்டில் நான் பேய் பிடிச்சி ஏதாவது பைத்தியமாண்டி இந்த பிரமையாக இருக்கிறவங்களும் சங்கதோஷம் வந்து சங்கை இருக்குது அப்படின்னு அது சேர்க்கை ஏதோ ஒன்று வந்து அவருடைய ஆட்டி படைக்கிறது அப்படின்றாங்க. அந்த சங்கதோஷத்தினால அந்த உயிர் சர்வ பரிபூரணம் ஆனாலும் அகர்த்தாவுமா வந்த முருகன். எந்த செயலையும் தானே செய்யக்கூடிய கர்த்தாவாக இல்லாமல் அகர்த்தாவாக இன்னொருவர் ஏவலால் செய்யக்கூடியவன் போல ஆகி வந்த முருவான் கட்டுக்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இதுக்கு மேல அங்கிட்ட போக முடியாது. அவனால ஒரு எல்லை தான் அந்த உயிருக்கு அளவு. அதுக்கப்புறம் அந்த உயிரால செயல்பட முடியாது. அந்த எல்லா வரலும் தான் செயல்பட முடியும். வந்த முருகன் அது என்போல எண்ணில் இதுபோல அந்த பந்தம் கட்டு தந்தை மகன் கொலை கொண்டோர்களை புனிக்குமாகும். தந்தை யாரு? சிவம். மகன் யாரு? ஆன்மா. ஊர் உலகத்துல ஒரு பையன் தப்பு செய்தா தந்தை என்ன பண்ணுவான்? அவனை கட்டி போடணும். சின்ன வயசா இருந்தா கட்டி போடுவான். கொஞ்சம் வயசான பையனா இருந்தா கல்யாணம் கட்டி போடுவோம். ஒரு கால் கட்டு போட்டா சரியா போடுவோம். அந்த ஏதாவது அதுவும் கட்டி போடுறாங்க. கைத்தால கட்டி இதுக்குள்ள போடுறான். அது கைத்த கட்டி அதை போடுறான். எல்லாரும் அவனுக்கு கேட்க முடியாது. வந்த உடனே எங்க போனீங்க, எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அப்ப இவனுக்கு இது தலைவலியா போகுது. அதான் சொல்றான். தந்தை மகன் என்ற இதுல தவறு கண்ட பொழுது தந்தையானவன் மகனை கட்டி போடுகின்ற நன்மையை போல இந்த உயிர் பந்தம் அடைகிறது. எதில் கட்டி போடுறான்? உடம்புல கட்டி போட்டுருவான். நீ இதுக்குள்ள இருந்து என்ன வேணாலும் பண்ணிக்கணும். அது ரவுண்டு அதுக்குள்ள எதை வேணாலும் பண்ணிக்கணும். நீ கல்யாணம் கட்டி போடுறதுன்றதுங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து கொண்டு எதை வேணாலும் பண்ணு. அதான் எங்க அர்த்தம். ஊர் மேயறவனை எப்படி தடுக்கிறது? அதுக்காக உன்னை கட்டி போட்டு அங்கேயும் சுற்றி சுற்றி வந்துவிடுறது. சில அடங்காத மாடுகளை என்ன பண்ணுவாங்க? கைத்தை கட்டி போட்டுருவாங்க. அது முதல்ல என்ன ஒன்று வேகமாக சுற்றி வரும். ரவுண்ட் அடிக்க வந்தா அது ரவுண்ட் அடிக்கிற பொழுது அந்த கவர் போய் அந்த முளையில சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவோம்? நடுவில் வந்துருக்கும். அது இதைத்தான் சொல்றாரு. தந்தை மகன் அது பிழை கொண்டோரிடை குளிக்குமா போல் சங்கரனால் ஆன்மாவும் பந்திக்கப்படும். சங்கரனால் சிவபெருமானாலே இந்த ஆன்மா கட்டுப்படுகின்றான். இந்த ஆன்மா அனாதியே இதுக்கு பசுத்துவத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆணவம் அதுதானே பசுத்துவத்தை செய்கிறது. அதனால்தான் பசுத்துவம் என்று ஒரு பெயர் ஆணவத்துக்கு. உயிருக்கு பசுத்தன்மையை ஏற்படுத்திவிட்டது. சுதந்திரத்தன்மை இல்லாமல் அசுதந்திரனாக இருக்கிறது உயிர். இது காரணம் ஆணவம்.
ஆணவத்தால் பந்திக்கப்பட்ட உயிருக்கு இறைவன் என்ன பண்ணுகிறான்? மேலும் பந்தங்களை ஏற்படுத்துகிறான். அதுதான் சங்கரனால் ஆன்மாவும் பந்திக்கப்படும். கன்மத்தினாலே உண்டாகும் என்று மேல் செய்யுளில் பெறப்பட்ட உடலானது நாசத்தையும் உற்பத்தியும் உடையதாக இனிமையான அன்னமயமாய் இருக்கும். அன்னம் எனப்படும் அந்த ஆகாரத்தால் உண்டாகின்ற பரிணாமத்தால் ஆகாரம் பரிணாமம் அடைகிறது, மாற்றமடைகிறது. அதனாலே வீரியம் உண்டாம், ஆற்றல் உண்டாகிறது இந்த உயிருக்கு. அவ்வீரியத்திற்கு தக்கவாறு பொருந்தும் விஷய கூட்டத்தின் குற்றத்தால் மனம் ஏற ஏற அக்கிரமங்களை அங்கன் செய்வதற்கு தைரியம் உண்டாகும். வீரியத்திற்கு தகுந்தவாறு உண்டாகின்ற குணதோஷம். கையில காசு இல்லைன்னா நம்மன்னு இருக்கோம். காசு ஏறிடுச்சுன்னா எதையும் செய்யலாம், நம்ம கேட்கறவங்க இல்லை. அப்படி கேட்டாங்கன்னா காசை கொடுத்து அடிச்சு விடலாம். இதுதான் நினைப்பது. அதுதான் சொல்றார். அவ்வீரியத்திற்கு தக்கவாறு பொருந்தும் விஷய கூட்டத்தின் குற்றத்தால். விஷய கூட்டம் என்ன? காதால் அனுபவிக்கிறது, கண்ணால் அனுபவிக்கிறது, முன்பால் அனுபவிக்கிறது. கையில காசு இருந்தால் செல்போன் வாங்கிக்கலாம். செல்போன் வாங்கினோடனே அதை அனுபவிக்கிறதுக்கு ஓடுகிறது. காதில் மாட்டிக்கிது, தண்டவாளத்திலேயே நடந்து போகிறோம். கைலாயத்துக்கு நேராக போய் சேர்றோம். அதெல்லாம் இவனுக்கு விஷயம் சேர்க்கிற போது உண்டாகின்ற சங்கதோஷம் தான். காசு இல்லாதவங்க அதனால செல் வாங்க முடியாத என்ன பண்ணுறான்? சும்மாவே நடந்து போகிறான். நாலு பக்கமும் பார்த்துக்கிட்டு அதை இதை கவனிச்சுக்கிட்டு பத்திரம். இப்போல்லாம் நீங்கள் பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்தவன கூட வழி கேட்க முடியாது. இங்கே இறங்குறாங்கன்னா அவங்களும் அது மேலே கொஞ்சம் அவசியமாக இருந்தால் அவன் காலுக்குள்ளே இருக்கிற கழட்டி விட்டு அப்புறம் நம்ம தொடர்பு ரொம்ப ஆகும். இந்த பொண்ணு தெருவில் நடந்து போகிறவங்கள கூட பார்க்கலாம். பேசிக்கினே நடந்து போயிட்டு இருப்பான். என்ன இதுதான் சங்கதோஷம்ன்றது. எந்த சேர்க்கை உண்டாகிறதோ அதனால உண்டாகிற குற்றம். அதுக்கு காரணம் பலம். அந்த பலம் உண்டாக காரணம் ஐஸ்வர்யம். இதுதான் அவ்வீரியத்திற்கு தக்கவாறு பொருந்தும் விஷய கூட்டத்தின் குற்றத்தாலும் அந்த வீரியத்திற்கு தக்க குணத்துடன் கூடும் சார்பினாலும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீரியம் உண்டாகிறது அதுக்கு தகுந்தபடி குணம் மாறும். சாத்தியமா இருக்கிறவா தாமதமாகுமா, ராஜசமாயிடுமா. கேட்டா அவனுக்கு அந்த வீரியம் அதிகமாச்சுன்னா. மேலே கூறப்பட்ட உயிர் எங்கும் பரிபூரணனாய் விளங்கும் சிவத்தின் தன்மையை பெற்று சிவமாய் நிற்றற்கு உரிமை உடையது. ஆயினும் மாயா கருவிகளால் கட்டப்பட்டு கருத்தாவை சார்ந்து கருத்தாவாய் விளங்கும் தன்மையை இழந்து பிறந்து இறந்து உடலும் தன்மையை அடைகிறது. ஈஸ்வரனை சார்ந்து ஈஸ்வரனைப் போல கருத்தாவாக விளங்கக்கூடிய தன்மையை இழந்து விடுகிறது. இந்த உயிர் பிறந்திறந்து உடலும் தன்மையை அடைகிறது. எதுபோல எண்ணில் தந்தையானவன் மகனிடத்து புழை கண்டால் அவனை ஓரிடத்து கட்டி வைக்குமாறு போல சங்கரனால் ஆன்மாவும் பந்திக்கப்படும். சிவமாந்தன்மையை பெற்று சிவமாய் நிற்கக்கூடிய உயிர் விஷய கூட்டத்தின் குற்றத்தாலும் குணத்தின் சார்பாலும் பிறந்திறந்து உணரும். விஷய கூட்டத்திலிருந்து தானே வினை உண்டாருது. குணத்தின் மூலமாகத்தான் வினைகள் உண்டாகும். சாத்விக குணம் ஏற்பட்டிருந்து செய்யக்கூடிய பொழுது நல்வினைகள் வரும். ராஜ்ய குணம் ஏற்பட்டிருக்கிற பொழுது தீவினைகளும், தாமச குணம் ஏற்பட்டிருக்கிற பொழுது மிகப்பெரிய தீவினைகளும் ஏற்படும்.
ஸ்தூல உடல் அன்னமயம். நாம் எல்லாரும் கண்ணால பார்க்கிறோம். இந்த உடல் அன்னமயம். இந்த உடல் இனிய ஆகாரமயத்திருக்கும் என்றார். தூல பஞ்சபூதத்தின் பரிணாமம் எனப்படும் தூல உடலை, தூலமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய பரிணாமம், நிலைமை காற்று ஆகாயத்தினுடைய மாற்று உருவம்தான் இந்த உடல். அது பௌதிகம், அது பூதம், அது பௌதிகம். இந்த உடல் தூல உடலின் உறுப்புகளாகிய தோல், நரம்பு, எண்டு முதலியன பூத பரிணாமம். இப்போ தோல்னு சொல்றோம். தோல் என்பது நிலம் என்கின்ற பூதத்தினுடைய பரிணாமம், மாற்று வழி. இதெல்லாம் இன்னொரு பேர் தாது என்று சொல்லும். அதுதான் சொன்னேன். தாது என்று சொன்னால் 7 வகை தாது. தோல், இரத்தம், இறைச்சி, எலும்பு, மச்சை, சேதநீர் என்று சொல்லக்கூடிய 7 விதமான தாதுக்களினாலே இந்த உடல் ஆயிருக்கிறது. இந்த ஒவ்வொரு தாதுவும் ஒவ்வொரு பூதத்தை சார்ந்தது, பூத பரிணாமம். இந்த தாதுக்களை கொண்டு கட்டுகிற கோவில் தான் தாது கோபம். அதான் டகோபா. டகோபா என்பது பின்னாலே பகோடான்னு ஆகிப்போச்சு. இப்போ பௌத்த புத்தர் கோயில்களுக்கெல்லாம் பகோடாக்கள் அப்படின்னா, சிலோரில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தோம்னா, சைனாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பகோடாக்கள். பகோடா இல்லை, டகோபா அப்படின்னு. வைகாசி என்பது வைசாகி என்பது மாறி, வைசாகி வைகாசி சரிதானே? இலக்கண போடுகின்றோம். எழுத்து முன்பின்னாக மாறுவது. சிவிரி, விசிறி அப்படின்னு. பழைய சொல் சிவிரி தான், அது விசிறி என்று மாறிவிடும். அந்த தாதுக்கள்லாம் இப்படிதான் அமைகிறது. என்பு முதலியன பூதவரணம். அவை கருவுள் கிடக்கும் பொழுது மாதாவால் உண்ணப்படும் உணவின் சாரத்தால் வளரும். மாதாவால் உண்ணப்படும் உணவின் சாரத்தை தொப்பிலிருந்து செல்லுகின்ற அந்த கொடியின் மூலமாக தாயினுடைய உடல் உறுப்போடு இணைத்திருக்கும். அதுதான் கட் பண்ணி விடணும். குழந்தை வெளியில வந்தவுடனே தாயை இழுத்து கொண்டு இருக்கணும். அந்த குடலை அந்த நேரத்தில் கட் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு விட்டுடுவாங்க. பழைய காலமாக தான் முடிச்சு போடணும். இப்போது தகுந்தபடி அவங்க இது பண்ணி வச்சுடுவாங்க. அந்த குடல் இப்பொழுது மிகப்பெரிய அந்த தொப்புள் கொடியானது இப்பொழுது பெரிய ஆராய்ச்சிக்கு பல நோய்களை தீர்ப்பதற்கு ஆதார சக்தியாக இருக்கிறது, பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம குடும்பங்களில் என்ன செய்வாங்கன்னா, அந்த தொப்புள் கொடியை பத்திரமா வச்சுருப்பாங்க. இவங்க சொல்லி இந்த ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து வச்சவங்க இல்லை. அந்த தொப்புள் கொடியை தனியாக வச்சிருந்து அதை ஒரு வெள்ளி இதில் உள்ளே போட்டு குழந்தையினுடைய அரண்மனையில் கட்டிடுவாங்க. இதெல்லாம் இந்த பழைய காலத்தில் இருக்கிற முறை. என்றால் அந்த வாசனை அதுக்கு இருந்து கொண்டே இருந்தால் சில நோய்கள் தடுக்கப்படும் என்பது அந்த நம்பிக்கை. தாயத்து மாதிரி இருக்கும். அந்த நாட்டு கட்டி வச்சிருக்காங்க. தாயத்து கட்டியிருக்காங்களே நினைக்கூடாது. அந்தந்த குழந்தையினுடைய இது, இந்த தாயத்தை அந்தந்த குழந்தைக்கு எதுவோ அந்த தொப்புள் கொடி தான் அங்கே இருக்கும். அதனால அதுக்கு ஏதாவது நோய் வந்தால் அந்த தாயத்தை திறந்து அதை எடுத்து மருத்துவர்கள் அதுக்கு வைத்தியம் செய்ய முடியும். அது அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது. பிறகு அதை எடுத்து மருத்துவம் செய்கிற பழக்கம் மறந்து போச்சு. இப்போ அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அவங்க. அந்த தொப்புள் கொடியை பாதுகாத்து வச்சிருங்க, அந்த நேரத்தில் அந்த மூலமாக ஒரு மருத்துவத்தை கொண்டு வர முடியும். அந்த காலத்துலையும் அதுக்கு தான் அதை வச்சு பாதுகாத்தாங்க. தாய்த்தா தொப்புள் கொடி
பசு மாடுகளுக்கு கூட கன்றுகளுக்கு கூட தொப்புள் கொடி எடுத்து வச்சிருக்கிறது உண்டு. இந்த தாயார் அதை இழைச்சி அதில் அந்த பாலில் கலந்து அந்த கன்றுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அதை போடுவாங்க. அதுக்காக அந்த மாட்டு கன்றினுடைய இதை வச்சு ஒரு பேப்பரில் மடித்து வச்சு அது எந்த கன்று குட்டியினுடையது எந்த மாட்டினுடையதுன்னு அது மேலே எழுதி வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். உடனே ஏதாவதுன்னா அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு எல்லாத்துக்குமே அது ஒரு சஞ்சீவனி மருந்து மாதிரி. அது குழந்தைகளுக்கு பர்மனெண்ட்டாக செய்கிறது மனித வர்க்கத்தில். அது அந்த காலத்தில் செய்து வச்சுருந்தாங்க. அந்த பரம்பரை விட்டு போச்சு. இப்போ மருத்துவ சாலைகளில் அதை பத்திரப்படுத்த வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கருவுள் கிடக்கும் பொழுது மாதாவால் உண்ணப்படும் உணவின் சாரத்தால் வளரும். அப்ப அது வளர்வதற்கும் பிறகு நிலைத்தற்கும் வளர்வதற்கு காரணமும் அன்னசாரம் தான். மாதா உண்ட அன்னத்தினுடைய சாரத்தினாலே அது உள்ளே வளர்கிறது. வேகமான வளர்ச்சி. அது நீங்க கவனித்து பார்த்துருக்கணும். வெளியில வந்த உட்பாடு அந்த குழந்தை வளருகின்ற வேகம் ரொம்ப குறைச்சல். நாம பல வருஷங்களா இருக்கிறதுனால பழகிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு 10 மாசத்துக்குள்ள ஒரு பெரிய உருவம் வருகிறதுனால எவ்வளவு வேகமான வளர்ச்சின்னு பாருங்க. அது பிறகு மெல்லத்தான் வளருகிறது. அந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா அது வெளியில பகாசுவரனை போல இருக்கும், பூதாகாரமா இருக்கும். அதனாலதான் சில பேருக்கு இந்த பிள்ளைகள் வளர்ற காலத்துல எப்படி வளரும்னா, இந்த தேவத்தன்மையோ அசுரத்தன்மையோ இருந்ததுன்னா பிறந்த உடனேயே வளர்ந்து பெருசா ஆகும். ராட்சசர்களுக்குள்ள இந்த மகாபாரதம் ஒன்று காமிக்கிறான், அதோடு காமிப்பான். கடோத்தனுக்கு ஒரு பையன் பிறப்பான். அந்த குழந்தையா இருக்கிற பொழுதே அவன் திடீர்னு பெருசா வளர்ந்துற மாதிரி காட்டுவான். என்னையா அப்படி பிறந்த உடனே எப்படியா அந்த குழந்தை வளர்ந்து? அது ராட்சச கூட்டம். அது வெளியில வந்த உடனே வேகமா வளர்ந்துடும். அதே போல முனிவரிடத்திலிருந்து பிறக்கின்ற பிள்ளைகள் அதே மாதிரி பிறந்த உடனேயே அதுதான் சொல்றாங்க. வெளியே வந்த பொழுது தன்னால் உண்ணப்படும் உணவின் சாரத்தால் வளரும். வளர்தற்கும் நிலைத்தற்கும் காரணமாதல் பற்றி அது அன்னமயம். அந்த உடம்பு அன்னமயம். சோத்தால் தான் வளர்கிறது, சோத்தால் தான் நிலைக்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. சாப்பாட்டை எடுத்துட்டா சீக்கிரம் போயிடும். பிராய உபவாசம் என்று இருக்கிற காலத்தில் என்ன சொல்லுவாங்க, உடம்பு லாய்க்கு இல்லை இனிமேல் உயிர் வாழ்வதற்கு. இதை அதை இதை ஒன்று போட்டு இதை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் இந்த உடம்பை நீக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று நினைக்கிறவன் சாப்பாட்டை எடுத்தோம். வினோபாபாவே அப்படித்தான் நின்றார். அது பிராய உபவாசம். வயது ஏறிவிட்ட பாருனாலே இந்த உடம்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவர்களுக்கு அதுக்கு அன்னசாரம் கொடுத்தா அது எப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அதை கிரகித்து வளரக்கூடிய அளவுக்கு உடம்பு வளமா இல்லை. அதுவே செல்லரித்து போய் கூரையெல்லாம் பிஞ்சு போய் விழுந்து போன ஒரு வீட்டை என்ன பண்ணுறோம், டிஸ்போசல் பண்ணிட்டு தான் புதுசாக கட்டணும். அது ஒருவே இந்த உயிரை போக்கி செத்து போய் புதிய உடம்பை உயிருக்கு வாங்குகிறோம். அவ்வளவுதான் நடக்கிறது. அன்றியும் மாதாவின் கருப்பத்துள் உருவமைதற்கு காரணமாயிருந்தது என்ன, தந்தையின் வீரியம். அது 2 மாசம் அந்த உற்பத்தி ஆனால்தான் அந்த வீரியம் கருவாக பரிணமிக்கும். அதனால்தான் மொத்தம் 12 மாதம் கருவினுடைய மாதம். தந்தையினிடத்துல 2 மாசமும் தாயினிடத்துல 10 மாதமும் அது அமைகிறது. அதனால 12 மாதம். கருப்பத்துள் உருவமைதற்கு காரணமாகிறது தந்தையின் வீரியம். அதுவும் தந்தை உட்கொண்ட உணவின் சாரம். அதனின் அன்னமயம்தான் இந்த தூர உடல்.
உயிர் கருப்பத்துள் இருக்கும் காலத்தில், ரொம்ப அழகான இடம் எழுதுறாரு போற்றிப்பவருடைய. அவர் மாவதி சிவம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். உயிர் கருப்பத்துள் இருக்கும் காலத்தில் அவ்விடத்துப்படும் துன்பத்துக்கு ஆற்றாது. இது ஒடுக்கிட்டு காலில் கையும் வச்சுட்டு வெளியில விட்டா எப்படி விளையாடுறது இந்த குழந்தை, அது உள்ள போய் இப்படி கட்டு போட்டு தான் இருக்கும். கையை நட்ட முடியாது, காலை நட்ட முடியாது, இதுக்கே உதைக்குதுன்னு அவங்க. அது கருப்பத்துள் இருக்கும் காலத்து அங்க படுகின்ற துன்பத்துக்கு ஆற்றாது வருந்தி உள்ள கஷ்டப்படணும் இந்த குழந்தை. என்ன செய்கிறது? இத்தகைய பிறப்பு துன்பம் இனி உண்டாகாதவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறது. அப்புறம் அந்த பிரார்த்தனையோட, கடவுளே எனக்கு இனிமே இந்த மாதிரி சங்கடத்தை கொடுக்காதே, இந்த மாதிரி என்னால் கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருந்து படாத அவஸ்தைப்படுறேன், வேண்டாம் இந்த பிறப்பு அப்படின்னு சொல்லுகிறது. அது வெளியில வர நேரத்தில் தலைகீழா கவிழ்ந்து அது வெளியில வருகிற பொழுது அது நினைச்ச நினைப்பெல்லாம் மறந்து போய் உலகத்துக்கு உலக விஷயங்களாலே அது சுற்றப்பட்டு விடுது. அவ்வளவு. அது பிறக்கும்போது முன்னாலே இருந்து வைத்துக்குள்ள இருக்கிற காலத்துல என்ன மாதிரி நினைச்சதோ அது மறவாமல் உலகத்துக்கு வந்திருந்தா அது எல்லாமே ஞானியா போயிடும். ஆனா அப்படி இல்லை, அது அடியோட அந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்து போகும்படி ஆகிவிடுகிறது. அது பிறக்கிற பொழுது பூமியில் பிறந்த பின்னர் விஷயப்பழக்கத்தின் தோஷத்தாலும், விஷயப்பழக்கத்தினுடைய தோஷத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் கெடுக்கிறோமே அந்த குழந்தைய. அதுக்கு என்னென்னலாம் காட்டி அதுக்கு அதை ஆசையை உண்டாக்குறோம் இல்லையா? ஆசையை உண்டாக்குறது தான் நம்முடைய வேலையை. முதல்ல குழந்தைக்கு அதை இதை காமிக்கிறது, அது பிடிக்கிறதா, அது ஆட்டப்படுறதான்னு பார்க்கறது, இதெல்லாம் செய்வாங்க. அது கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா தீனி கொடுத்து பழக்குவாங்க. அப்புறம் விளையாட்டு காமிச்சு, சில பொருட்களுடைய கலரை காமிச்சு, அந்த கலரை அது ஆசிரியக்கணும், அது இழுக்கணும். அதுவும் என்னது ஆசையும் பட கற்றுக் கொடுக்கிறார்கள். அது வளர வளர என்ன பண்ணுவான்? பொய் சொல்றதுக்கு அதை கற்றுக் கொடுப்பான், ஏமாத்துறதுக்கு கற்றுக் கொடுப்பான். இதெல்லாம் மொள்ளமாக அதுக்கு அமையும். அது குழந்தைகளிலிருந்து பிரகலாதனுக்கு தாயார் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது யாருக்கும் கிடையாது. எந்த தாயாராவது குழந்தையின் கையில பலகாரத்தை செய்து கொடுத்து ஒரு முறுக்கையோ வடையோ கொடுத்து, பக்கத்து வீடு எதிர் வீட்டு பசங்கள்லாம் வருவாங்கப்பா, எல்லாருக்கும் பிட்டு கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா உள்ளேயே தின்னுட்டு போ. இப்படித்தானே சொல்லித்தராங்க. அது சங்கதோஷம். விஷயம் பழக்கத்தின் தோஷத்தாலும் அந்த தோஷத்தால் உண்டாகின்ற குணத்தாலும் அது எண்ணத்தை மறந்து அது பிறந்து இறந்து உணர்வு. உயிர் சர்வ பரிபூரணம், ஆனாலும் அகர்த்தாகுமா பந்தம் ஒரு செயலுக்கும் அவன் முதன்மை உடையவன் அல்ல, கர்த்தா இல்லை, அகர்த்தாவாயிடுறான், கட்டுப்பட்டு இருக்கிறான். என்னால முடியல, எதையும் செய்ய முடியலையேங்கிற ஒரு நிலையில இருப்பான். அன்பது பற்றி உயிர் முன்னர் சுத்தமாயிருந்து பின்னர் பந்தமுற்றது அப்படி சொல்லலாமே அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏனென்றால் முன்னர் சுத்தமாயிருந்தது ஒன்று, பின்னர் அசுத்தமயமாதற்கு காரணம் என்ன கேள்வி வரும். முன்னரே சுத்தமாய் இல்லை, ஆணவம் அதை பிடிச்சு அமைக்கிடுது. அந்த நிலையில் அது வருகிறது. முன்னால சுத்தமா இருந்ததுன்னு சொன்னா அது பிறகு எப்படி அசுத்தமாச்சு? வேதாந்திகள் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். இந்த கேள்விக்கு வேதாந்தம் பிரம்ம பொருள் தான்
மாயையினுடைய ஆரோபத்தினாலே தன்னை ஆன்மாவாக நினைத்து மயங்குகிறது. பிரம்மப்பொருளுக்கு இந்த மயக்கம் எப்பொழுது உண்டாச்சு, ஏன் உண்டாச்சு? அப்ப அது பிரம்மப்பொருள் என்று சொன்னால் ஆதியிலே அது பரிபூர்ண சுதந்திரமுடைய ஞான வடிவான பொருள் தானே. அந்த பொருள் இப்பொழுது தன்னை ஆன்மாவாக கண்டு மருண்டு அஞ்ஞானமயமாக நினைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நினைப்பு விவேகத்தினாலே இது முத்தி அடைந்த பிற்பாடும் இதுக்கு ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? இந்த கேள்விதான் அங்கே கேட்கிறாங்க. அதனால்தான் சைவ சித்தாந்தத்தில் இந்த உயிரானது ஆரம்பத்திலேயே ஆணவ பந்தம் உடையதாக இருந்த காரணத்தினாலே அந்த ஆணவ பந்தத்தை நீக்குவதற்காக கர்ம பல பந்தத்தை அதுவே சேர்த்துக் கொள்ளவும் மாயாமல பந்தத்தை இறைவனால் சேர்க்கப்படவும் இந்த இரண்டு பந்தங்களை கொண்டு ஆணவ பந்தத்தை மெல்ல மெல்ல நீக்கி உயிரை சுத்தனாக்கி இறைவன் தன்னோடு அதை அழைத்துக் கொள்கிறான். உயிர் ஆரம்பத்திலே ஆணவத்தால் பந்திக்கப்பட்டுத்தான் இருந்தது என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஆணவத்தில் உயிர் சுத்தமாக இருந்தது பின்னர் பந்தம் முற்றது என்று சொன்னால் சரியாக அதை டீல் பண்ண முடியாது. அதை கொண்டு போய் நாம் நிறைவேற்ற முடியாது. ஏன் முன்னர் சுத்தமாக இருந்தது எப்பொழுது பந்திக்கப்பட்டது, எதனால் பந்திக்கப்பட்டது என்ற கேள்வி எல்லாம் வரும். அது நம்மால் தீர்மானமாக விளக்க முடியாது. அதுதான் சொல்றாங்க. என்னை முன்னர் சுத்தமாக இருந்தது ஒன்று, பின்னர் அசுத்தம் அமைவதற்கு காரணம் வேண்டப்படும். சரி, அதுக்கே ஒரு காரணம் கிடைக்குதுன்னு கூட ஒத்துவோம். காரணம் உண்டு என்னும் இனி சுத்தமடைந்த பின்னரும் அவ்வாறு அசுத்தமடையும் இல்லையா என்று ஆகி சுத்தமடைவதற்காக செய்யப்படும் செயல்கள் எல்லாம் வீண் செயல்களாக முடிந்தது. ஏன்னா திரும்பியும் அது அசுத்தமடையும் இல்லையா? ஆரம்பத்தில் சுத்தமானால் இருந்தது, பிறகு அசுத்தமடைந்து விட்டது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப பிறகு அதனால் அசுத்தமடைந்தது. அப்ப திரும்பி நாம் சுத்தம் பண்ணாலும் அசுத்தம் அடையாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? திரும்பி பூமாத்தை சுத்தப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட படத்தை அதில் கொட்டுறோம். அது திரும்பியும் அசுத்தம் அடைந்தது. முதல்ல நல்லா தான் இருந்தது. அது நான் பார்த்து 1939 நான் வருகிற போது கோவத்தில் குளிக்கிறவர்களை எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனந்தமாக குளிச்சிருப்பாங்க, நல்ல தண்ணி ஒழிஞ்சிட்டு இருந்தது. ஒரு சாக்கடையும் அதில் போய் விடலை. இப்போ சாக்கடை தான் விடுதலை தவிர மற்றபடி நல்ல தண்ணி அதில் இல்லை. அது நினைக்கிறோம்ல. அப்போ பின்னர் அசுத்தம் அடைந்தது. அப்போ இனி எத்தனை தடவை சுத்தம் பண்ணினாலும் அசுத்தம் அடையாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதெல்லாம் சொல்றேன். ஆகவே மற்ற என்னையோ அவ்வாறு கூறியதன் கருத்து எனின் சர்வ பரிபூர்ணனான் தன்மையை பெற்று அதுவாயிருக்கும் தன்மை உடையனாயும் சர்வ பரிபூர்ணனான் தன்மையை பெற்று சிவமாகவே இருக்கும் தன்மையை உடையவனாக இருந்தாலும் ஆணவத்தால் பந்திக்கப்பட்டு குற்றமுடையவனாக இருந்த காரணத்தினாலே அந்த குற்றத்தை போவதற்காக மேலும் பந்திக்கப்படுகிறான். அதற்கு அதுவே கருத்து என்பது அந்த உயிர் என்பதனால் வலியுறுத்தப்படும். பசுவாவது ஆன்மா என்று மேல் எடுத்துக்கொண்ட சிந்தொழில் அசையாத சிவத்துவம் சேதன ஆன்மாவிடத்தில் அனாதியே மலத்தடையாம். அசையாத சிவத்துவம், அந்த சிவத்துவம் தன்மை உடைய சேதன ஆன்மாவிடத்தில், சேதன அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவிடத்தில் அனாதியே மலத்தடை ஆம், ஆணவம் என்கிற மலத்தடை இருக்கிறது என்று கூறி அதனையே அந்த உயிர் அப்படின்னாலே சிவத்துவம் விளங்கப் பெறுவதற்குரிய தன்மையுடையதாகிய உயிர் பந்திக்கப்பட்டதனாலே குணதோஷத்தினாலே அதை பிறந்து பிறந்து உணர்கிறது. இக்கருத்தும் உணராது யாரையோ மறுக்கிறார்கள். நூலாசிரியர் முன்னொடுக்கும் உணரக் கூறார் என்பதும் உணராது தத்தமுக்கு வேண்டியவாறே கூறுவதெல்லாம் பொருளாகா.
முன்னாலே உயிர் சுத்தமாக இருந்தது என்றும் அது பிறகு அசுத்தம் அடைக்கப்பட்டது என்றும் எழுதுகிறார்கள். அந்த மாதிரி சொல்றது சரியல்ல என்பது இவருடைய கருத்து. உயிரும் சிவனும் சித்தென்னும் சாதி புதுமையால் ஒரு நன்மைய இதுதான் சிவஞான முனிவர் அந்த கரையர் வட்ட குப்பத்தை பற்றி பாடின பாட்டில் அந்த அழகாட்டு நானும் சித்து இறைவனும் சித்து இருந்தாலும் இறைவனாக நானாக முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் நான் பாருங்க. கஜதப்பா என்ற 4 வல்லினம்தான், தாரா என்ற 2 வல்லினம்தான். ஆனால் கஜதப்பா மாதிரி ஆயிடுமா தாரா என்பது? கஜதப்பா முடிக்க முதலில் வரும், தாரா முடிக்க முதல்ல வருமா? அதுபோலத்தான் நான் தான் தாரா, அவர் கஜதப்பா. குறையே தவிர்க்கமுதம் சேர்ந்தனட அறிந்தினை வல்லினம் என்றாலும் முதலாகும். வல்லினம் தான், பேருக்கு வல்லினம் தானே தவிர சித்து பொருள் தான். ஆன்மாவும் சித்து பொருள், இறைவனும் சித்து பொருள் தான். ஆனால் பேருக்குத்தான் சித்து பொருளை தவிர வல்லினம் என்று பேருக்குத்தான் சொல்றமே தவிர கழுதப்பக்கள் முடிக்க முதல்ல வரும், தாரா முடிக்க முதல்ல வருமா? அதனால உனையண்டியும் ஊர் வழியுண்டாமோ. பெருமானை தவிர இந்த உயிருக்கு வேறு கதி கிடையாது. பெருமானால் தான் இந்த உயிர் முன்னுக்கு வரணுமே தவிர தானாக கசலவை போல முடிக்க முதலில் வர முடியாது அப்படின்னு கேட்கல. அது மாதிரி சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. சிவம் உயிர் அறிவிக்க அறியும் சித்து, சிவம் தானே அறியும் சித்து. அதனாலே சிவத்தை தந்தை என்றும் உயிரை மகன் என்றும் உவமையால் விளக்கினார். அன்றியும் சிவத்தின் தன்மையாகிய எண்குணங்களும் தன்பால் விளங்கி சிவானந்தத்தை அனுபவித்திற்கு உரிமை உடையது உயிர். தந்தையினுடைய சொத்துக்களை எப்படி மகன் அனுபவிக்கின்றானோ அதுபோல சிவத்தின் தன்மையாகிய எண்குணங்களும் உயிரிடத்திலே விளங்கி அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கின்ற உரிமை உடையதாக உயிர் இருக்கிறபடினாலே தந்தை மகன் என்ற ஓமை உயிருக்கும் சிவத்திற்கும் அந்த இடத்திலையும் பொருந்தும்னார். தந்தை மகன் என கூறினார் என்றாலும் ஒன்று. தந்தையின் கடன் என்ன? மகனை நல்வழிப்படுத்துவதாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து உண்டி இருப்ப செயல். அது தந்தையினுடைய கடமை. படுத்துங்கால் அப்படி நல்வழிப்படுத்துகிற பொழுது நன்னறி தவறி நல்ல வழியிலே போகாமல் மகன் தவறினால் அதற்கு தக ஒருத்தலும் தந்தையின் கடமை. இந்த மகனை தண்டித்தலும் தந்தையின் கடனாக இருக்கிறது. அதுபோலத்தான் அங்கனம் ஒருத்தலும் நல்வழிப்படுத்தல் பொருட்டை ஆதலின் அது அறமாவதென்று அது மரமாகாது. ஆகவே இறைவன் உயிரை பிறப்பிக்கிறான் அழிக்கிறான் என்று சொன்னால் அதுவும் அறந்தான். மகனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது செய்கிறாரே தவிர வேறல்ல. அனாதியே மலத்துள் கிடந்து வருந்தும் உயிருக்கு இறங்கி தனுகரநாதிகளை இறைவன் கூட்டுவித்து அவற்றாலே மலத்தை நீக்கிக் கொள்ளும் முறைமையை அறிவதற்காக வேதாகமங்களையும் தந்தருளி இருக்க இந்த உயிர் என்ன செய்கிறது? அந்த வேதாகம வழி ஒழுகாது யான் எனது என்னும் செருக்குற்று தன்னையும் தலைவனையும் உணராத பிழையை நீக்கி உய்வித்தற் பொருட்டு பிறப்பிறப்புகளில் உயிரை இறைவன் கூட்டுவன். ஆதலின் தந்தை மகன் பிழை கண்டோரிடை துணிக்குமா போல் சங்கரனால் ஆன்மாவும் பந்திக்கப்படுவன் என்றார். இதை சிவஞான சித்தியாருடைய பாடலை இங்கே முடிக்கிறார். தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்துடாவிடின் உருக்கி வளாரினால் அடித்து வளார் உச்சி புளியம் வளார் அடித்து தீய பந்தமும் விடுவர். எல்லாம் பார்த்துடின் பரிமையாகும் அன்பினால்தான் அப்படி செய்கிறார்கள்.
இந்த நீர் முழுமை என்றோ, இந்த உலகத்திலே ஒரு தந்தை மகனை திருத்துவதற்காக செய்யக்கூடிய தண்டிக்கிற முறைதான் ஈசனார் முடியும். இறைவன் உயிர்களை அழிப்பதும் பிறவி கொடுப்பதும் திருத்துவதும் எல்லாம் தந்தை மகன் போல் என கூறினமையால் தந்தையினும் மகனும் போல சிவம் உயிரும் வேறு வேறு என்று கொள்ளக்க, ரெண்டும் தனித்தனி பொருள் என்று அப்படி வச்சுடாதீங்க என்றார். ஏனென்றால் ரெண்டும் கலப்பினால் ஒன்றாக இருக்கக்கூடியது. பொருள் தன்மை பெற்றது வேறு, சிவம் உயிர் எனினும் வேறு வேறாக பிளவுபட பிரித்தெறியவாரா. அவ்வாறு பிரித்தெறிய வாராத பொருள்களை பிரித்தெறிய வருகின்ற தந்தை மகன் போல ஏன் மோமித்தாரு அப்படின்னாரு. அவனுக்குரியதெல்லாம் பெறுதற்குரியவன் இவன், தந்தைக்கு உரியது எல்லாத்தையும் பெறுதற்குரியவன் இவன். ஆகவே சிவத்துக்குரிய எண்குணங்களும் உயிருக்கு உரிமையானதுதான் என்பது பற்றியே ஆம்ஞனம் உணர்ந்து கொள்க. அப்ப தந்தை மகன் என்கின்ற உறவுகளை போல உயிரும் இறைவனும் வெவ்வேறு பொருள்கள் என்று பிரித்துறாதீங்க. இதனால ரெண்டும் ஒன்றும் தான், தந்தையை மகன் என்று சொல்ல முடியாது. பொருளால் ரெண்டு, ஆனால் பிரித்தறிகிற மாதிரி இல்லை. வேதாந்தம் சித்தாந்தம்னா என்ன, அதுக்கு சுருக்கமா விஷயத்தை சொல்லுங்கன்னா, தெரிஞ்சா சித்தாந்தம், தெரியலைன்னா வேதாந்தம். ஆன்மாவும் கடவுளும் வெவ்வேறு என்று தெரிந்தால் சித்தாந்தம். ரெண்டும் ஒன்றாவே தெரிஞ்சதுன்னா, வெவ்வேறு இல்லை என்று தெரியலைன்னா அது சித்தாந்தம் இல்லை, வேதாந்தம். இது சுருக்கமான விஷயம். அதனால அது பிரித்தெறிய வாராது. ஆனால் பொருள் ரெண்டு தான், அதுல சந்தேகம் இல்லை. இந்த வகுப்புல 2 படிப்பினை நாம் பெறுவதற்கு ஒன்று